Hey hi guys, welcome to channel series lover. இன்னைக்கு நம்ம 2022ல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டசி கொரியன் மூவியை தான் பார்க்க போறோம். நார்மலா இந்த டைம் டிராவல் மூவினாலே எல்லாத்துலயும் வந்து ஒரே கான்செப்ட் தான் இருக்கும். ஆனா இந்த மூவி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு ரேடியோவால ரெண்டு பேரோட லைஃபே மாற போகுது. இதுல யாரு ஹீரோ யாரு ஹீரோயின், இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன கனெக்ஷன் அப்படின்றதெல்லாம் வந்து போக போக பார்க்கலாம். இப்ப வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டியை காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். இவன் தான் நம்ம ஹீரோ, பேரு கிம்யோங். நம்ம கிம்யோங் இந்த காலேஜ்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க ஒரு பையன். வழக்கம் போல வந்து இவன் காலேஜுக்கு வந்துட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன சொல்றான், இன்னைக்குதான் வந்து ஃப்ரெஷர் பசங்க எல்லாருமே வராங்க, அதுவும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு 17 பொண்ணுங்க வரப்போறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமா பேசிட்டு இருக்கான். ஏன்னா இது நடந்துட்டு இருக்க காலகட்டம் எதுனா 1999. அப்பெல்லாம் பொண்ணுங்க அதிகமா வந்து இன்ஜினியரிங் குரூப் எடுக்கிறதே வந்து ரேர் தான். அதுலயும் மெக்கானிக்கல் வந்து எடுக்கிறது ரொம்ப ரேர் இல்ல. ஏதோ பல வருஷமா பொண்ணுங்களே பார்க்காத மாதிரி ரொம்ப ஆச்சரியமா வந்து இவன் பேசிட்டு இருக்க. உண்மையாவா அப்படின்ட்டு இவனும் ஷாக்காவே வந்து பாத்துட்டு இருப்பான். அதுலயும் ஒரு பொண்ணு இருக்கா, அவதான் இந்த காலேஜோட டாப்பர். ஆனா என்னமோ தெரியல, ரெஜிஸ்டர் பண்ணதோட சரி திரும்ப வந்து காலேஜுக்கே வரல. நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஸ்டாஃபும் வந்து அவளுக்கு கால் பண்ணி பாத்துட்டாங்க, எதுக்குமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறா. ஏர்ன்ஸ் இருந்தா அவன் போய் கூட்டிட்டு வந்திருப்பான். ஏன்னா அவன் தான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட ஹெட். இப்ப அவனும் இல்ல. அவனுக்கு பதிலா இப்ப யாரு போறது அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்க. அவனுக்கு பதிலா நான் போறேன் அப்படின்ட்டு இவன் சொல்ல, அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஏதோ ஒரு தைரியத்துல அந்த பொண்ணை கூட்டிட்டு வரோன்னு சொல்லிட்டோம், எப்படியாவது பேசி வந்து கன்வின்ஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படின்ட்டு இவனும் போன் எடுத்து பாக்குறான். வாய்ஸ் மெயில் மட்டும் தான் அனுப்ப முடியுது. என் பேரு கிம்யோங், நீ ஜாயின் பண்ண போற அதே காலேஜ்ல தான் வந்து நானும் ஜூனியரா இருக்கேன். உன்னை யாரும் கான்டாக்ட் பண்ண முடியலன்னு சொன்னாங்க, அதனாலதான் வந்து நான் கால் பண்ணியிருந்திருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்காக ஒரு பார்ட்டி இருக்கு, அதுல நீ கண்டிப்பா கலந்துக்கணும். உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, உன்னை சேஃபா பாத்துக்க வேண்டியது ஏன் கடமை அப்படின்ட்டு இவன் மனசுல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த போனையும் வந்து வச்சுட்டு எப்பவும் போல வந்து காலேஜ் அட்டென்ட் பண்றதுக்காக போயிடுறான். கிளாஸ் எல்லாம் முடிச்ச ஒரு ஆஃப்டர்நூன் போல திரும்ப வந்து இவனுக்கு ஒரு கால் வருது. யார்கிட்ட இருந்துனா வந்து நம்ம ஹன்சோல்ட்ட இருந்து தான் கால் வருது. இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் உன்னை நேர்ல பார்த்து ஒன்னு சொல்லணும், காலேஜோட மெயின் பில்டிங்க்கு வர முடியுமா அப்படின்ட்டு அந்த பொண்ணும் கேக்குறா. இவனும் வந்து கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காக ரொம்ப நேரமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்கிறது இவனுக்கும் தெரியாது, கிம்யோங் எப்படி இருப்பான் அப்படின்றது வந்து அந்த பொண்ணுக்கும் தெரியாது. ட்ரெஸ்ஸோட கலரை வச்சுதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நேரம் வந்து தேடிட்டே இருக்கான். கடைசியா வந்து நம்ம ஹன்சோல் அந்த இடத்துக்கு வந்துடுறா. அவளை பார்த்தோன்னே என்னமோ தெரியல, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி இவனுக்கு பார்த்தோன்னே வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்படியே வந்து மெய் மறந்து பார்த்துட்டு நீ தான் அந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ரெண்டு பேரும் வந்து இன்ட்ரோலாம் கொடுத்துக்கிறாங்க. என்ன விஷயத்துக்காக என்ன கூப்பிட்ட அப்படின்னு கேட்கும்போது தான் தெரியுது, இந்த காலேஜ்ல எல்லாம் வந்து நிறைய கிளப் இருக்கும் இல்லையா, அதுல வந்து இவளுக்கு ஜாயின் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் கிம்யோங்க வந்து கூப்பிட்டுருப்பா. கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு இவனும் காலேஜ்ல இருக்கிற எல்லா கிளப்பையும் வந்து சுத்தி காட்டிட்டு இருக்கான். டான்ஸ் பாட்டுன்னு ஏகப்பட்ட கிளப் இருக்கு, எல்லாத்தையும் வந்து ஒன்னொன்னா வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கா. கடைசியா ஒரு ரூம்ல வந்து ரேடியோலாம் இருக்கிறத வந்து இவ நோட் பண்ணிடுறா. எனக்கு இந்த ஹாம் ரேடியோனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு இவ ரொம்ப ஆச்சரியமா வந்து பார்த்துட்டு இருக்கா. என் ஃப்ரெண்டு மாதிரியே யோசிக்கிறா. என் ஃப்ரெண்டும் இப்படிதான், அவன் பேரு ஏர்ன்சங் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிட்டே வந்து அந்த ரூம்குள்ள போலான்னு பாக்குறாங்க. அந்த டோரை தொடும் போது டக்குன்னு பார்த்தா ஷாக் அடிக்குது. ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்திலே நடக்குது அப்படின்ட்டு இவ கிம்யோங்கோட கண்ணத்தை வந்து பிடிக்கிறா. அவன் அப்படியே ஒரு மாதிரி வந்து பார்த்துட்டு இருப்பான். எப்படி இவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமா அவளை பார்க்கும்போது டக்குன்னு பிடிச்சதோ அதே மாதிரிதான் வந்து நம்ம ஹன்சோலுக்கும் இருக்கு. இப்படி இவங்க ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே வந்து பயங்கரமா போயிட்டு இருக்க. ஈவினிங் வந்து ஃப்ரெஷர் பார்ட்டி அட்டென்ட் பண்றதுக்காக வராங்க. எல்லா காலேஜ்லயும் நடக்கிற மாதிரி வேணும்னே வந்து சீனியர் பையன் ஒருத்தன் வந்துட்டு நம்ம ஹன்சோல் கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். இவனாலையும் வந்து எதிர்த்து பேச முடியல. ஏன்னா இவனும் வந்து ஜூனியர் தானே, செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற பையன் தான் இவனும். சீனியர் கிட்ட எதுக்கு வம்பு அப்படின்ட்டு இவன் கொஞ்சம் அடங்கி போயிட்டு இருக்கா. நம்ம ஹன்சோல் வந்து அதெல்லாம் பார்க்கவே மாட்டேங்கிறா. எல்லாரும் முன்னாடி வந்து பயங்கரமா திட்டிட்டு வெளில வந்துட்டே இருக்கா. என்னடா இந்த பொண்ணு யாருக்கும் பயப்படாம இவ்ளோ தைரியமா பேசுறா அப்படின்ட்டு இவனுக்கு இன்னும் பிடிச்சு போயிடுது. ரெண்டு பேரும் வந்து நிறைய விஷயத்த பத்தி பேசிக்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்படி பேசிட்டே வந்து ஹன்சோலோட ஹாஸ்டலுக்கு வந்து விடுறதுக்காக வந்துட்டு இருக்கான். அவளும் போறதுக்கு முன்னாடி வானத்தை பார்த்துட்டு இன்னைக்கு லூனார் எக்லிப்ஸ் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. இவனும் தூரத்துல வந்து அப்படியே வானத்தை பார்த்துட்டு கேட்கலாமா வேணாமா அப்படின்னு ரொம்ப தயக்கத்தோட ஹன்சோலை பார்த்து நாளைக்கு லஞ்ச்ல மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இவ உடனே வந்து ரொம்ப யோசிச்சுட்டு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஒத்துக்கிறா. இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணியே ஆகணுமே அப்படின்ட்டு கிம்யோங் வந்து நேரா அவன் ஃப்ரெண்டு ஏர்ன்சங் கிட்ட வந்துட்டு காலையில இருந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து ஒண்ணு விடாம சொல்லிட்டான். இவனும் எல்லாத்தையும் வந்து பொறுமையா கேட்டுட்டு அது எப்படி உங்களுக்கு எல்லாம் பார்த்தோன்னா லவ் வருது அப்படின்னோன்னா அதெல்லாம் அப்படிதான், உன்கிட்ட ஹாம் ரேடியோ இருக்குல்ல அப்படின்னு கேட்டோன்னா என் ரூம்ல இருக்கு, பார்த்து பத்திரமா யூஸ் பண்ண அப்படின்னா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏதோ நான் தான் உன் காலை உடைச்சிட்டேன்னு காலேஜ் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க, சீக்கிரமா காலை சரி பண்ணு அப்படின்னோன்னா யாரும் சொல்லனாலும் அதுதான் உண்மை.
மொங்மேனை காப்பாத்துறதுக்காக என் காலை உடைச்சிட்டல, எனக்காவது ஒரு நாள் இருக்குடா உனக்கு அப்படின்ற மாதிரி இவன் திட்டிகிட்டே இருக்கான். அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவனும் நேராக வந்து வீட்டுக்கு வந்துடுறான். அந்த மொங்மேன் யாருன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, இவன் வளர்க்குற குட்டி டேர்ட்டில் தான் அது. இவனுக்கு அம்மா அப்பான்லாம் யாரும் கிடையாது, அந்த குட்டி டேர்ட்டில் தான் வந்து இவனுக்கு இப்போ இருக்கிற சொந்தம். சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் வந்து அதுக்கிட்ட தான் வந்து ஷேர் பண்ணுவான். இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், இந்த நாளை நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வெளியில உட்காந்துட்டு வானத்தை பார்த்துட்டே வந்து ஹன்சோலை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அங்க அதே மாதிரி வந்து நம்ம ஹன்சோலும் கிம்யோங்க பத்தி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. இதுக்கு இடையிலே இவன் கொண்டுட்டு வந்து ரேடியோ வேற லைட்டா வந்து ஆன் ஆகுற மாதிரி தெரியுது. ஆனா இவன் வந்து பெருசா கண்டுக்கல. இப்படியா இன்னைக்கு நைட்டு போகுது. அடுத்த நாள் காலேஜ்ல இவங்க 2 பேரும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த வருஷம் நானும் சீனியர் ஆயிடுவேன், நினைச்சாலே வந்து பயமா இருக்கு. பொதுவா பொண்ணுங்க யாருமே வந்து இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் எடுக்க மாட்டாங்க, ஆனா நீ ஏன் வந்து இதை சூஸ் பண்ண, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது ஹன்சோலோட அப்பா வந்து ஒரு பிசினஸ் மேன், நிறைய ஃபேக்டரி எல்லாம் வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அப்புறம் ஏதோ ஒரு லாஸ்ல வந்து அந்த ஃபேக்டரி எல்லாமே வந்து இவங்க கையை விட்டு போயிடுச்சு. அதுல இருந்து தான் இவளுக்கு மிஷின்ஸை பத்தி படிக்கணும் அப்படின்ற ஆர்வமே வந்திருக்கும். உன் ட்ரீம் என்னன்னு நீ தெளிவா யோசிக்கிற, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு நம்ம கிம்யோங் பேசுறதெல்லாம் கேட்டோன்னா, என்ன விடு உனக்கு என்ன ஆசை அப்படின்ட்டு நம்ம ஹன்சோல் வந்து திரும்ப கேட்கிறா. இவன் என்ன ஞாபகத்துல இருந்தானே தெரியல, அவளை அப்படியே வந்து ரொம்ப நேரமா பார்த்துட்டு உனக்கு கிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றான் பாருங்க. 2 பேருக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு. அப்படியே முட்டை முட்டை முழிச்சிட்டு இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நம்ம கிம்யோங்கும் தெரியாம உளறிட்டோமே, என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியாம இருக்கும்போது அந்த இடத்துக்கு டக்குன்னு வந்து ஏன்சங் வந்துடுறான். அப்பாடா தெய்வமா வந்து காப்பாத்தினடா, என் ஃப்ரெண்டு வந்திருக்கான், அவன்கிட்ட நான் பேசணும் அப்படின்ட்டு டக்குன்னு வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். கிரேட் எஸ்கேப்பு. ஆனா ஈவினிங் வந்துட்டு பயங்கர புலம்பல். கொஞ்ச நாள் பழக்கமான ஒரு பொண்ணுகிட்ட போய் இந்த மாதிரிலாம் பேசிட்டோமே, நம்மளை பத்தி என்ன நினைப்பா, கண்டிப்பா சீப்பா நினைச்சிருப்பா, என்ன பண்றதுனே தெரியலையே மொங்மேன். அதுகிட்ட எல்லாம் வந்து இவன் புலம்பிட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தா தூரத்துல இருந்த அந்த ரேடியோ வந்து ஆன் ஆகுற மாதிரி இவனுக்கு சவுண்டு கேக்குது. உடனே இவனும் ஆன் பண்ணிட்டு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னா ஆப்போசிட்ல இருக்கிற பொண்ணுக்கு வந்து பயங்கர ஷாக்கு. இந்த ரேடியோ ஒர்க் ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. சரி நம்ம 2 பேரும் இப்பதானே ஃபர்ஸ்ட் டைமா பேசுறோம், நம்மள பத்தின இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கிம்யோங் சொல்றான். அப்படிதான் இந்த புக்லயும் போட்டிருக்கு. அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பொண்ணும் சொல்றா. எந்த புக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த ரேடியோ வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்ற புக்கு. அந்த புக்கை வந்து ஹன்சோலுக்கு கிஃப்டா கொடுத்தா வந்து அவ சந்தோஷப்படுவா அப்படின்றதுக்காக அந்த புக்கை வந்து எனக்கு கொடுக்க முடியுமா, என் பேரு கிம்யோங், நான் இந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறேன், இவனை பத்தி இன்ட்ரோ எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். என்ன ஆச்சரியமா இருக்கு, நானும் அதே யூனிவர்சிட்டியில தான் படிக்கிறேன், எனக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, ஸ்ட்ரேஞ்சர் யாரையாவது வந்து இன்டர்வியூ பண்ணணும், அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா இந்த புக்கை வந்து நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்து டீல் பேசிக்கிறாங்க. இப்படி பேசிட்டே வந்து அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் மீட் பண்ணலான்னு முடிவு பண்ணி மதியானம் 12 மணிக்கு நல்ல வெயில் கொளுத்துற நேரமா பார்த்து இவன் வந்து அந்த பில்டிங் பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கான். 12 1 ஆகுது, 1 2 ஆகுது. இப்படி 2 மணி நேரம் அதே இடத்துல வெயிட் பண்ணியும் கூட அந்த பொண்ணு வந்து வர மாதிரியே தெரியல. இதுக்கு மேல அவ வரமாட்டா. இவன் அங்க இருந்து வந்து கிளம்பி போறான். அதே நேரத்துல இவனுக்காக இந்த பொண்ணும் வந்து 2 மணி நேரமா அதே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம கிம்யோங் இருந்த காலகட்டத்துல பயங்கரமா வந்து வெயில் அடிச்சிட்டு இருந்தது. இவ இருக்கிற காலகட்டத்துல பயங்கரமா வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு பார்த்தாதான் தெரியுது, இவங்க 2 பேரும் இருக்கிறது வந்து வேற வேற காலகட்டத்துல. இது தெரியாம வர இந்த பொண்ணு பாவம் 2 மணி நேரம் வர அந்த கொற்ற மலையில அப்படியே நின்னுட்டு இருக்கா. தூரத்துல இருந்து இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து அந்த இடத்துக்கு வரான். இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே நின்னுட்டு இருக்க போற, உன்னோட மேக்கப்ல கலைஞ்சு போயிடுச்சு பாரு அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு 2 பேரும் போறாங்க. இந்த பொண்ணோட பேரை நான் சொல்லவே இல்லைல்ல, இந்த பொண்ணோட பேர் வந்து கிம்முனி. இவங்க 2 பேரும் வந்து 7 இயர்ஸா வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே இவளுக்கு இந்த பையன் மேல ஒரு கிரஷ் இருக்கதான் செய்யுது. அவனும் வந்து ரொம்ப அக்கறையா பேசுவான், பாசமா பாத்துக்குவான். ஆனா இருந்தாலும் வந்து அந்த ஃப்ரெண்ட் ஜோன்லயே வந்து இருந்துட்டு இருக்கான். திரும்ப வீட்டுக்கு இந்த கொட்டுற மலையில போகாத, இந்த கொடையை வச்சுக்கோ அப்படின்ட்டு பாசமா கொடுத்துட்டு இவனும் அங்கிருந்து வந்து போயிடுறான். இவளும் அந்த கொடையை எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கா வீட்டுக்கு. அந்த நேரம் பார்த்து ரேடியோல இருந்து வந்து சவுண்ட் கேக்குது. கிம்யோங் வந்து புடிச்சு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டான். உனக்காக நான் 2 மணி நேரம் வெயிட் பண்ண, ஏன் வரல அப்படின்னு கேட்டோன்னா, அந்த டைலாக நான் சொல்லணும், நான் உனக்காக வந்து 2 மணி நேரம் மலையில வந்து வெயிட் பண்ண, ஆனா நீ வரவே இல்ல, உன்னால எனக்கு கோல்டே புடிச்சுக்குச்சு தெரியுமா அப்படின்ட்டு இவளை திட்ட ஆரம்பிக்கிறா. யாரை ஏமாத்துற, இன்னைக்கு எங்க மழை பெஞ்சுது அப்படின்னு கேட்டோன்னா, நான் ஏன் உன்னை ஏமாத்த போறேன், இன்னமும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு அப்படின்ட்டு இவ ரேடியோ வந்து வெளியில வைக்கிறா. கரெக்டா வந்து அந்த மலையோட சவுண்ட் கேக்குது. ஆனாலும் இவனால நம்ப முடியல. ஏய் போய் சொல்றதானே, கிச்சன்ல தானே நிக்கிற அப்படின்னோட, நீ எல்லாம் உண்மையாவே வந்து டீனேஜ் பையன் தானா, 20 வயசு மாதிரியா பேசுற, ஏதோ பூமர் மாதிரி பேசுற, இனிமே நான் உன்னை நம்பவே மாட்டேன் அப்படின்ட்டு டக்குன்னு வந்து அந்த ரேடியோ கட் பண்ணிடுறா. இவனுக்கு இந்த பொண்ணு என்ன பாஷை பேசுறானே புரிய மாட்டேங்குது, பூமரா அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி அதை பத்தியே வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டோன்னா, அது ஏதாவது சாக்லேட் பேரா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹன்சோல் வந்து கிம்யோங் கிட்ட பேசுறதுக்காக வந்துட்டு இருக்கா.
இவனால ஃபேஸ் பண்ணவே முடியல. ஏதாவது ஒரு பொய்யான ஒரு காரணத்தை சொல்லிட்டு டக்குன்னு வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்துடுறான். இதை பத்தி எல்லாம் வந்து யர்ன்சன் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, எத்தனை நாளைக்கு நீ இந்த மாதிரி ஓடி வந்துட்டு இருக்க போற, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்ல அப்படின்ட்டு இவன் பேசுறதெல்லாம் கேட்டோன்னே, நீ சொல்றது கரெக்ட் தான், நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும், பேசாம நான் ஹன்சோல் கிட்ட நான் லவ் பண்ற விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்னோன்னா, எதுக்குடா இவ்ளோ அவசரப்படுற, பார்த்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள லவ்வா, எதுக்கு இவ்ளோ அவசரப்படுற, பொறுமையா யோசி அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். பொறுமையா யோசிச்சாலாம் வேலைக்காகாது, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நீ தான் அவளை பார்த்தல அப்படின்னோன்னா, நானும் அந்த பொண்ணை பார்த்தேன், கியூட்டா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி யோன்சங் சொல்றான். இவன் லைட்டா முறைச்சிட்டு, அவ ஏன் ஆளு அப்படின்னோன்னா, சரி சரி முறைக்காத, அவ உன் ஆள் தான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்கானுங்க. இப்படி ஒரு வழியா நம்ம கிம்யோங் வந்து அவனோட லவ் சொல்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்க. எப்பவும் போல அந்த ரேடியோல வந்து கிம்மோனி கிட்ட பேசிட்டு தான் இருப்பான். ஒரு நாள் வந்து டைரக்டா கேட்டுட்டான், நீ என்ன அப்பப்போ வந்து புரியாத பாஷையில ஏதேதோ பேசிட்டு இருக்க, திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து ஓஎம்ஜிங்கிற, ஒரு நாள் வந்து பூமருங்கிற, அந்த வார்த்தைக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோன்னே, இதெல்லாம் நீ கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்றான். நம்ம கிம்யோங்கும் வந்து இதெல்லாம் என் வாழ்நாள்ல நான் கேள்விப்பட்டதே கிடையாது, இந்த பொண்ணால நம்பவே முடியல, சரி நீ எந்த வருஷம் காலேஜ்க்கு போன அப்படின்னு கேட்கும்போது நான் 1999ங்கிறான். இவளுக்கு பயங்கர ஷாக்கு, யார்கிட்ட போய் சொல்ற, இப்ப 2022 அப்படின்னோன்னா இவனுக்கும் ஒன்னும் புரியல. நீ என்ன 20 வருஷமா ஒரே காலேஜ்ல இருக்கியா, யார்கிட்ட போய் சொல்ற அப்படின்ட்டு ரெண்டு பேத்துக்குள்ள மறுபடியும் சண்டை ஆரம்பிக்குது. நான் சொல்றதான் கரெக்ட், நான் சொல்றதான் கரெக்ட்னு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப முடியாது, உன் கையில போன் இருக்குல்ல, போன் நம்பர் சொல்ல. இவனும் வந்து போன் நம்பர் சொல்றான். ஆனா இவ கால் பண்ணி பார்க்கும்போது வந்து கால் ரீச் ஆகல. சரி இதுக்கு வேற வழியே கிடையாது, நம்ம காலேஜ்ல வந்து போன் பூத் இருக்கு இல்லையா, அங்க வந்து நம்ம நாளைக்கு ஆஃப்டர்நூன் போல மீட் பண்ணுவோம், ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் வரலன்னா வந்து எனக்காக அந்த போன் பூத்ல வந்து ஒரு மெசேஜ் எழுதி வச்சுட்டு வா, நான் பாத்துக்கிறேன். இவனும் ரொம்ப நேரமா வந்து அந்த போன் பூத்ல வெயிட் பண்ணி அந்த பொண்ணுக்காக ஒரு மெசேஜ் வந்து எழுதி வச்சுட்டு வரான். இவன் இருந்த காலகட்டத்துல தான் வந்து போன் பூத் எல்லாம் வந்து அதிகமா யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா 2022ல அப்படி இருக்காது இல்லையா. இவளும் உள்ள வந்துட்டு எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பாக்குறா. கரெக்டா இவளோட பேர் எழுதி 1999 அந்த மெசேஜும் இருக்குது. ஒரு மாதிரி ஆச்சரியமாவும் இருக்கு, இவளால நம்பவும் முடியல. அவ ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் வந்து இதை பத்தி சொன்னோன்னே, அவன் உன்னை நல்லா ஏமாத்துறான், நேத்து நைட்டு உன்கிட்ட நல்ல மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம பூத்ல வந்து மெசேஜ் எழுதி வச்சுட்டு போயிருக்கான், அவனை நம்பாத அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க நம்ம கிம்யோங் வந்து ஹன்சோல் கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக வெளில கூப்பிட்டுருப்பான். ரொம்ப தயங்கிட்டே வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம, நான் அன்னைக்கு அப்படி சொல்லியிருக்க கூடாது, சாரி. ஹன்சோலுக்கும் வந்து இவனை பிடிச்சதுனால எதுவுமே வந்து தப்பா எடுத்துக்கல. ரெண்டு பேரும் திரும்ப பேசி சிரிச்சு ரெண்டு பேருமே வந்து நார்மல் ஆகுறாங்க. அதே மாதிரி இங்க நம்ம கிம்மோனியோட அந்த ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, ரெண்டு பேரும் வந்து ஒன்னா படிச்சு ஒரே யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படின்றதான் இந்த பொண்ணோட ஆசை. ஆனா இவனோட குடும்ப சூழ்நிலை இவனால வந்து யூனிவர்சிட்டி படிப்பெல்லாம் வந்து கண்டினியூ பண்ண முடியல. நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாலாம் இதுக்கு மேல வந்து காலேஜ்க்கு போக முடியாது, எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும், என் குடும்ப சூழ்நிலை அப்படி, அதுக்காக நான் உன்னை தனியா விட்டுட்டு போறேன்லாம் கிடையாது, உன் ஃப்ரெண்டா உன் கூட நான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து பேசிட்டு போயிடுறான். இதை கேட்கும் போது இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதை பத்தி கிம்யோங் கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கா. அட்லீஸ்ட் அந்த பையன் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறான் அப்படின்றதுல தெளிவா இருக்கான்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படு அப்படின்ற மாதிரிலாம் ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. நீ பேசுறதெல்லாம் கேட்டா உனக்கும் இது மாதிரி ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு கரெக்டா நம்ம கிம்முனி வந்து கேட்டுறா. இவனும் வெக்கப்பட்டுட்டே வந்து, நான் பொதுவா அதிகமா பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் வந்து பேசினதே கிடையாது, அதான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்கிறேன், நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைமா வந்து அவுட்டிங் போக போறோம், எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஐடியா கேட்கிறான். நம்ம கிம்முனியும் வந்து அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்படி ட்ரெஸ் பண்ணு, இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணு, இந்த மாதிரிலாம் பேசு, பொண்ணுங்களுக்கு இப்படிலாம் இருந்தா பிடிக்கும் அப்படின்ட்டு பயங்கரமா வந்து ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. அதுபடியே நம்ம கிம்மோங்கும் வந்து பயங்கரமா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போறான். அடுத்த நாள் நம்ம ஹன்சோல் பார்த்தோன்னே வந்து ஃபிளாட் ஆயிட்டா, ரொம்ப பிடிச்சி போயிடுது. இப்படியே ரெண்டு பேரும் வந்து அவுட்டிங் எல்லாம் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பப்ப வந்து கிம்முனி கிட்ட வந்து டவுட்டும் வந்து கேட்டுக்கிறான். அவளை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும், எங்கெல்லாம் கூட்டிட்டு போறது அப்படின்னு கேட்டோன்னா இவளும் வந்து தெரிஞ்சதெல்லாம் வந்து ஒன்னு ஒன்னா சொல்லி கொடுக்குறா. அதுபடியே வந்து ஒன்னொன்னா அவனும் பண்ண ஆரம்பிக்கிறான். நாளுக்கு நாள் ஹன்சோலோட இப்படி க்ளோஸா பழக பழக இவனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப டீப்பா வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவளை பத்தி பேசினாலே வந்து இவன் ரொம்ப சந்தோஷப்படுறது அவன் வாய்ஸ்லேயே தெரியுது. உன் வாய்ஸ்லேயே தெரியுது நீ அந்த பொண்ணை வந்து எந்த அளவுக்கு லவ் பண்றேன்ட்டு. இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டே இருக்க, அந்த பொண்ணுகிட்ட தைரியமா வந்து உன்னோட லவ் சொல்லு, கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம கிம்முனி வந்து சொல்லி அனுப்ப, அதுபடியே ரெண்டு பேரும் வந்து மூவி பார்க்கணுங்கிறதுக்காக அடுத்த நாள் வெளில போறாங்க. நிறைய இடத்த சுத்தி பாக்குறாங்க, கேம் சென்டர்லாம் போயிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப வந்து ஹாஸ்டல்ல விடுறதுக்காக கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். டைம் ஆயிடுமோ அப்படின்றதுக்காக வேகமா ரெண்டு பேரும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. நான் இன்ன வரை இவ்வளவு ஸ்பீடா ஓடி வந்ததே கிடையாது அப்படின்னோட எனக்கும் இதெல்லாம் வந்து புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு அப்படின்னு சிரிச்சுட்டே வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி உள்ள போறதுக்காக வந்துட்டு இருக்கா.
அப்பதான் வந்து கிம்முனி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. எதை பத்தி யோசிக்காம உன் மனசுல இருக்கிறது தைரியமா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருந்திருப்பா. இவனும் ரொம்ப தயங்கிட்டே வந்து ஹன்சோல பார்த்து நான் உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்து நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ட்டு பொசுக்குன்னு சொல்லிடுறான். அதுக்கு இவ என்ன ரிப்ளை பண்ணான்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு மாதிரி தலையை தொங்க போட்டுட்டு சோகமா வந்துட்டு இருக்கான். அப்புறம் தான் தெரியுது எஸ் சொல்லியிருந்திருப்பா போல. ஆளை கையிலே பிடிக்க முடியல, பயங்கர ஹாப்பியா வந்துட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணமே நீதான், நீ சொன்ன தைரியத்துல தான் வந்து நான் அவகிட்ட போய் லவ் சொன்னேன், அவளும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா வந்து நம்ம கிம்முனி கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. என்னமோ தெரியல, உன் லவ் ஸ்டோரியை கேட்கும் போது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. உண்மை சொல்லணும்னா எனக்கும் ஏதோ உன்கிட்ட புதுசா பழகுற மாதிரியே தெரியல, ரொம்ப நாள் பழக்கப்பட்ட ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி இருக்கு நம்ம கிம்மியோங்க சொல்றான். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா எனக்கும் அப்படிதான் இருக்கு. இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் வந்து பிஎஃப்எஃப் அப்படின்னு திரும்ப புரியாத பாஷையில பேச ஆரம்பிச்சிட்டியா, பிஎஃப்எஃப்னா என்ன அப்படின்னு கேக்குறான். அது ஒண்ணும் கிடையாது, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர் அப்படின்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. டக்குன்னு இந்த பொண்ணுக்கு ஒரு யோசனை வருது. நீ 1999ல இருந்து தானே பேசுறேன்னு சொன்ன, அப்படி பார்த்தா நீ காலேஜ் வந்து 1995ல ஜாயின் பண்ணியிருந்திருப்ப. அதே இயர் தான் என் அப்பாவும் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சாரு. உனக்கு என் அப்பாவை தெரியுமா அப்படின்னு கேக்குறா. பேரு வந்து யோன்சங் அப்படின்னோன்னா இவனுக்கு பயங்கர ஷாக்கு. யோன்சங் என்னோட ஃப்ரெண்டு, நீ என்ன அவனோட பொண்ணா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்கிறா. இவனால வந்து நம்பவே முடியல. எனக்கு இப்ப புரியுது, இது ஒரு டைம் டிராவல் மாதிரி. என் அப்பாவோட ரேடியோ யூஸ் பண்ணி தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன், நீ யாரோட ரேடியோ யூஸ் பண்ற அப்படின்னு கேட்கும்போது இவனும் வந்து நான் யோன்சங்கோட ரேடியோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நீயும் நானும் வந்து ஒரே ரேடியோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா வேற வேற காலகட்டத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பக்கத்துல வந்து லெஃப்ட் சைட்ல ஒரு ஸ்டிக்கர் இருக்கே, உனக்கும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறா. இவனும் ஃபுல்லா தேடி பார்த்துட்டு அந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டிக்கர் எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, என் அப்பாவை தெரியும்னா என் அம்மாவே உனக்கு தெரியும் தானே, என் அம்மாவும் அதே காலேஜ்ல தான் படிச்சாங்க, அவங்க பேரு ஹன்சோல் அப்படின்னு சொல்றா பாருங்க. நம்ம கிம்யோங்க்கு ஒரு செகண்ட் வந்து என்ன நடக்குது அப்படின்றதே ஒன்னும் புரியல. என்ன பைத்திய மாதிரி பேசுற, ஏதாவது வளராத நம்ம கிம்முனிய புடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறான். நான் ஏன் போய் சொல்ல போறேன், நான் உண்மையை தான் சொல்றேன். என் அப்பா பேரு யோன்சங், என் அம்மா பேரு ஹன்சோல், அவங்க கூட காலேஜ்ல வந்து பயங்கர ஃபேமஸான கப்பல் ஆச்சு அப்படின்னு இவ சொல்ல சொல்ல இவனுக்கு அப்படியே வந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த ரேடியோவே வந்து தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடறான். திடீர்னு வந்து ரேடியோ கட் ஆனோன்னு இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியே வந்து பாத்துட்டு இருக்கா. இவ சொன்னது எதுவுமே வந்து போய் கிடையாது, உண்மையாவே வந்து இவளோட அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேரும் தான். அதுக்கும் மேல இவங்க வீட்ல வந்து ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் இருக்கு, அதுல மொங்மேன் இருக்கான். ஃபியூச்சர்ல கிம்யோங்க்கு என்ன ஆச்சு என்ன நடந்ததுன்னே தெரியல. இது ஒரு சைடு இருக்க, இங்க நம்ம கிம்யோங்க்கு எல்லா உண்மையும் வேற தெரிஞ்சு போச்சு இல்லையா, அவனால நிம்மதியா இருக்கவே முடியல. ஒருவேளை அவ சொன்னது நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இவன் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தாலே வந்து இவனுக்கு பயங்கரமா காண்டாகுது. டக்குன்னு அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ற அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு கிட்டே சண்டை போடுறதுக்காக போறான். ஹன்சோலுக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரியே பாத்துட்டு இருக்கா. இல்ல ஒன்னும் இல்ல, நான் அவன் கிட்ட பேசணும் அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டை மட்டும் தனியே கூட்டிட்டு வந்துட்டு, நீனும் கிம்முனியும் வந்து என்கிட்ட பிராங்க் பண்றீங்க தானே, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு தான் என்னை ஏமாத்துறீங்க, கிம்முனி யாரு யாரு அப்படின்னு கேட்டோன்னே யாரு கிம்முனி என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல. ஹன்சோல் வேற என்ன நடக்குதுன்னு தெரியாம ஒரு மாதிரி வித்தியாசமா பாத்துட்டு இருக்காளா. ஒன்னும் இல்ல நீ வா போலாம் அப்படின்ட்டு இவளோட கையை பிடிச்சி தனியா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ஏன் தனியா வந்து யோன்சங் கிட்ட பேசிட்டு இருந்தா அப்படின்னு கேட்கும் போதுதான் தெரியுது, உன் ஃப்ரெண்டு தானே ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட ஹெட், நான் ஃப்ரெஷர்ஸ்க்கெல்லாம் வந்து ஹெட்டா இருக்க போறேன், ஈவினிங் ஒரு மீட்டிங் நடக்க போது அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னோன்னா இவனுக்கு இன்னும் பதட்டமா இருக்கு. அவ சொன்னது நடந்துற போகுது அப்படின்ற ஒரு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இவனும் வந்து தேவையில்லாம அந்த மீட்டிங்ல போய் உட்காந்துருக்கான். இவனை உள்ள பார்த்தோன்னே வந்து யோன்சங் வந்து வெளியில கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டு, நீ அந்த பொண்ணை லவ் பண்ற அது எனக்கு எல்லாமே தெரியுது, அதுக்காக எல்லாரும் முன்னாடியும் அவளை இந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுளா மாத்தாத, நீ இப்படி எல்லாம் பண்ற ஆளே கிடையாது, ஏன்டா இப்படிலாம் பண்ற அப்படின்னு கேட்டா ஒன்னும் இல்ல நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இவன் மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு இவனுக்கு. காலேஜ்லயும் வந்து கிளாஸை ஒழுங்கா கவனிக்க முடியல. இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது யோன்சங் வந்து வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்கான். என்னாச்சு உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டோன்னா, இந்த லவ் என் கண்ணை மறைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வந்து கோவப்பட்டு இருக்கேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, உனக்கு பிடிக்காத இன்ஜினியரிங் படிக்கிறதுனாலதான் இவ்வளவு டென்ஷன் ஆகுற, உனக்கு ரைட்டர் ஆகணும்னு தானே ஆசை, அதை பண்ணு, அதை பண்ணாதான் வந்து நீ நிம்மதியா இருப்ப அப்படின்ட்டு இவன் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷர் பசங்க எல்லாம் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அதுல நம்ம ஹன்சோலும் வரா. ஃபர்ஸ்ட் டைமா வர கிம்யோங்கோட வீட்டுக்கு வந்திருக்கா இல்லையா, வீட்டெல்லாம் வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க நிறைய புக்ஸ் இருக்கிறத வந்து பாக்குறான். உனக்கு புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டோன்னா, அதெல்லாம் என்னோட ஹாபி அப்படின்ற மாதிரியே வந்து பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த ரேடியோ வந்து இவ கண்ணில் பட்டுருது. இந்த ரேடியோ வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறியா, இன்னைக்கு வேணா நான் நாளைக்கு கண்டிப்பா உனக்கு சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி இவனும் சமாளிச்சிட்டு இருக்கான். அப்ப நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன், நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைமா சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ, இது எப்பவுமே வந்து உன் கூடவே இருக்கணும். அந்த ஸ்டிக்கரை வந்து கரெக்டா அந்த லெஃப்ட் சைடு அந்த ரேடியோல வந்து ஒட்ட ஆரம்பிக்கிறா.
கிம்யோங்க்கு ஏற்கனவே அந்த பொண்ணு சொன்னது நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் வர இப்ப இவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல நடக்க போறது இவன் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போற மாதிரியே இருக்கு. என்ன பண்றது யார்கிட்ட சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே வந்து கிம்முனிய காட்டுறாங்க. அவளோட அம்மா அப்பா போட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சு பாத்துட்டு இருக்கும்போது அதுல நம்ம கிம்யோங்க வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிடறா. அப்பவே இவளுக்கு லைட்டா வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை நம்ம அம்மாவை தான் லவ் பண்ணி இருந்திருப்பானோ அப்படின்ற மாதிரியே இவ யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து ஹன்சோல் கிட்ட இருந்து கால் வருது. அதான் இவங்க அம்மா கிட்ட இருந்து வந்து கால் வருது. நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களாமா, உங்க ஃபர்ஸ்ட் லவ்வுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவ ஒரு சில உண்மையெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. இதை கேட்டுட்டு இவளால கண்ட்ரோல் பண்ண முடியாம பயங்கரமா அழுதுட்டே வந்து அவ ஃப்ரெண்டு கிட்ட நடந்த விஷயம் ஒண்ணு விடாம வந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. என் அம்மாவோட ஃபர்ஸ்ட் லவ் கிம்யோங் வந்து ஒரு நாள் என்ன ஏதுன்னே சொல்லாம திடீர்னு வந்து ஒரு நாள் காணாம போயிட்டானா. அவன் எந்த அளவுக்கு என் அம்மா மேல பாசம் வச்சிருக்கான் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண தெரியாம வேணா இருக்கலாம், ஆனா அவன் எந்த அளவுக்கு லவ் பண்ணாங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. தேவையில்லாத விஷயத்த நான் அவன் கிட்ட சொல்லி அவனை கஷ்டப்படுத்தி 2 பேரும் பிரியறதுக்கு நானே ஒரு காரணமாயிட்டேன் அப்படின்ட்டு இவ பயங்கரமா உட்காந்து வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நீ சொன்ன வார்த்தையால அவங்க 2 பேரும் பிரியிறாங்கன்னா என்ன நடந்தாலும் வந்து அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. இதுக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது, ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு இவன் தான் வந்து கொஞ்சம் ஆறுதலா வந்து பேசிட்டு இருக்கான். இப்ப அப்படியே வந்து காலேஜ்ல என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறாங்க. ஒரு நாள் ஸ்போர்ட்ஸ் டே. அன்னைக்கு எல்லாரும் வந்து ரொம்ப ஆர்வமா வந்து கேம் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹன்சோலும் வந்து கிம்யோங்க்கு சப்போர்ட்டா வந்து பாத்துட்டு இருக்கா. கிம்யோங் வந்து பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருப்பான். அது வரைக்கும் கேம்ல போக்கஸ்டா வந்து விளையாண்டுட்டு இருந்தவன் யோன்சங் அந்த இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சோடனே வந்து இவனோட போக்கஸ் எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்குது. டக்குன்னு பாலை தூக்கி போட்டுட்டு வேகமா வந்து யோன்சங்க போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அங்க இருக்கிற யாருக்கும் ஒண்ணுமே புரியல. இப்படியே கொஞ்ச நேரமா ஆகுது. பாவம் இவனுக்கு தான் வந்து தலையில கட்டு போட்டு அனுப்பி விட்டுருந்துருக்காங்க. ஹன்சோல் வெளியில நிக்கிறத பார்த்தோன்னே கிம்யோங் எங்க அப்படின்னு கேட்டா அவன் இப்பதான் வந்து வீட்டுக்கு போனான். நீ அவனை எதுவும் தப்பா எடுத்துக்காத, அவன் இந்த மாதிரி ஆளே கிடையாது. நான் படின்னு அவனை டார்ச்சர் பண்ணும்போது கூட அவன் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. அவனுக்கு ரைட்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை, ஆனா அவனால அதையும் பண்ண முடியாம பிடிக்காத இன்ஜினியரிங்கையும் வந்து படிக்க முடியாம இந்த ஸ்ட்ரெஸ்ல தான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத அப்படின்ட்டு இவன் பேசுறதெல்லாம் கேட்கும்போது என்னடா இந்த சமயத்துல கூட அவன் ஃப்ரெண்டை பத்தி இந்த அளவுக்கு கேர் பண்றானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹன்சோலுக்கும் வந்து இவன் மேல கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் வருது. இப்படி கதையே வந்து மாறிட்டு இருக்க. இங்க நம்ம கிம்யோங்கால நிம்மதியா இருக்க முடியல. நடந்ததெல்லாம் நினைக்கும் போது அவனுக்கே ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு. நான் பண்றது எதுவுமே வந்து எனக்கு பிடிக்கல, நான் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறேன் அப்படின்ட்டு இவன் அந்த ரேடியோல வந்து கிம்முனி கிட்ட பேசுறதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ள வீட்டுல இருந்த மொங்மேன் வேற வெளியில கிளம்பி போயிட்டு இருக்கு. இது போற தடையெல்லாம் வந்து அப்படியே தெரிய ஆரம்பிக்குது. இவன் கொஞ்ச நேரம் வந்து அந்த ரேடியோல வந்து பேசிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா மொங்மேன ஆளை காணோம். இவனுக்கு ஒரு மாதிரி இன்னும் அப்செட் ஆயிடுது. அப்படியே வெளியில வந்து பாக்குறான். அது போன தடையெல்லாம் அப்படியே இருக்கு. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே அழுதுட்டே வந்துட்டு இருக்கான். எனக்குன்னு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது, நீ மட்டும் தானே, நீயும் என்னை விட்டுட்டு போயிடாத. இவன் அழுதுட்டே வந்து ரோடு ஃபுல்லா அப்படியே தேடி வந்துட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா பயங்கர மழை. அந்த கொற்ற மலையிலையும் வந்து விடாம மொங்மேனை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தேடி வந்துட்டே இருக்கான். அப்பதான் தூரத்துல பார்த்தா நம்ம யோன்சங்கும் ஹன்சோலும் நின்னுட்டு இருக்காங்க. அவங்க கையில வந்து மொங்மேனை தூக்கி வச்சு பாத்துட்டு இருக்காங்க. வழியில மொங்மேனை பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் வந்து அப்படியே விட்டு போயிடுது. ஃபியூச்சர்ல இதுதான் நடக்க போகுது அப்படின்றது தெளிவா இவன் கண்ணுக்கு தெரியுது. அப்படியே அழுதுட்டே வந்து திரும்பிட்டு நான் இதுக்கு மேல யாருக்கும் வந்து பாரமா இருக்க போறது கிடையாது. நான் இங்க இருக்க கிம்முனி வந்து பிறக்காம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை எனக்கு பாஸ்டுக்கு போறதுக்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அப்பவும் நான் திரும்ப நான் ஹன்சோல லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன். அது என்னைக்கும் வந்து நான் மறக்க மாட்டேன். அவ கூட ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருந்த மெமரிஸ் எல்லாம் வந்து ஒண்ணா யோசிச்சு பார்த்துட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிட்டான். இவங்க சொன்னதும் வந்து அப்படியே நடந்துருச்சு. அதுக்கப்புறம் எத்தனையோ தடவை கிம்முனி வந்து அந்த ரேடியோல நம்ம கிம்யோங் கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பா. ஆனா ஒரு தடவை கூட அவனை ரீச் பண்ணவே முடியல. அவன் கூட பழகுன கொஞ்ச நாள்ல அவன் பேசினது பழகுனது இதெல்லாம் வச்சு ஒரு அசைன்மெண்ட்டையும் வந்து சப்மிட் பண்றா. இதை கேட்கிற எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. திரும்ப நம்ம கிம்யோங்க பார்க்கவே முடியாதா அப்படின்ட்டு அதை பத்தியே யோசிச்சுட்டு இவ வெளில வந்துட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட் அங்க இருந்து ஓடி வந்துட்டு நான் ஒரு புக்கை படிச்சேன், நீ சொன்ன கதை எல்லாமே வந்து அப்படியே இருக்கு. அதோட ஆத்தரை பார்க்கும்போது தான் எனக்கே பயங்கர ஷாக்கு. நீ யாரை தேடிட்டு இருக்கியோ அவன் தான் வந்து இந்த புக்கோட ஆத்தரு. அவனோட சைனிங் ஈவெண்ட் இன்னைக்கு 4 மணிக்கு இருக்கு, நீ போனா அவனை பார்க்க முடியும் அப்படின்னோன்னா இவளும் வந்து கண்டிப்பா வந்து கிம்யோங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஆர்வமா வந்து ஓடி வந்துட்டு இருக்கா. பார்த்தா தூரத்துல வயசான நம்ம கிம்யோங்க உட்காந்து எல்லாருக்கும் வந்து சைன் போட்டு கொடுத்துட்டு இருக்கான். என்னதான் அவனுக்கு அந்த லவ்ங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்கலனாலும் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே வந்து ரைட்டரா மாறிட்டான்.
ஒவ்வொருத்தவங்களா வந்து சைன் வாங்கிட்டு போயிட்டு இருக்க. கடைசியா வந்து நம்ம கிம்முனி வந்து அந்த புக்கு கொண்டு போய் காட்டுறா. உங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது இவளோட பேரை சொல்றா. அந்த பேரை கேட்டோனே வந்து இவன் ஆட்டோமேட்டிக்கா வந்து திரும்பி முகத்தை பாக்குறான். மொங்மன் நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்டோன்னே ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு அந்த புக்ல வந்து ஏதோ வந்து எழுதி கொடுக்குறான். நான் உன்னை நேரா பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, என் வாழ்க்கையில நடந்த ஒரு மிராக்கல் நீ அப்படின்னோன்னா இவனும் வந்து அதுக்கு பதிலே சொல்லாம ஒரு சிரிப்பு மட்டும் சிரிக்கிறான். கிம்யோங்க பார்த்த சந்தோஷத்திலே வந்து இவளும் அந்த புக்கை வந்து ஓபன் பண்ணி பார்க்க, யாரு என்ன சொன்னாலும் சரி உன் மனசு சொல்றத மட்டும் கேளு, அதோட சேர்த்து உன்னோட பழைய BFF-ஐ மறந்துடாத அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துருக்கான். இவளும் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா அவ ஃப்ரெண்டு கூட வந்து நடந்து வந்துட்டு இருக்கா. அப்பதான் வந்து நம்ம கிம்யோங் சொன்ன ஒரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது. எதை பத்தி யோசிக்காம உன் மனசு சொல்றத மட்டும் கேளு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பான் இல்லையா. இவளும் ரொம்ப நாளா வந்து லவ் சொல்லணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கா. இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவன் கிட்ட லவ் சொல்ல இவனும் வந்து இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவ சொன்ன அடுத்த செகண்டே வந்து நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் வந்து ஒன்னு சேர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்த்து வைக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்ததே வந்து நம்ம கிம்யோங் தான். எப்படின்னா நம்ம கிம்முனி வந்து ஆரம்பத்துல ஒரு 2 மணி நேரம் அந்த கொற்ற மலையில வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா இல்லையா. அப்ப தூரத்துல ஃபியூச்சர்ல இருந்த கிம்யோங் வந்து இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு தான் இருப்பான். அவன் நினைச்சிருந்தா நேரா வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசி எல்லாத்தையும் வந்து நடந்தது எல்லாத்தையும் வந்து அப்படியே மாத்திருக்க முடியும். ஆனா அவன் அப்படி பண்ணாம இந்த பையன் கிட்ட அவ ரொம்ப நேரமா வந்து மலையில நனைஞ்சிட்டு இருக்கா, அவளுக்கு கோல்டு பிடிச்சிட போகுது, இந்த கொடையை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடையை கொடுத்துட்டு அவன் படுக்க அமைதியா போயிட்டான். யாரா இவன் வந்தான் கொடையை கொடுத்தான் போறான் அப்படின்ட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. எது எப்படியோ அவளை போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அவன் ரொம்ப சந்தோஷமா வந்திருப்பான். இப்படிதான் இவங்க 2 பேரோட லவ் ஸ்டோரியா வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்படி நம்ம கிம்யோங் முன்னாடியே சொன்ன மாதிரி அவன் பாஸ்டுக்கே போகணும்னு ஆசைப்பட்டாலும் எதையும் வந்து மாத்தணும்னு நினைக்கல. கடைசி வரைக்கும் வந்து ஹன்சோல லவ் பண்ணும் அப்படின்னு மட்டும் தான் நினைச்சிருந்திருக்கான். அதனாலதான் எதையும் வந்து சேஞ்ச் பண்ணாம விட்டுட்டான். இப்படி ஒரு எண்டிங்கோடயே இந்த மூவியும் முடியுது. கண்டிப்பா இந்த மூவி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.